Hi friends, welcome to Wings Beauty Care. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா facial treatment. So facial treatment என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரீசெண்டா இப்ப நடந்த சாத்தாங்குளத்து ப்ராப்ளம் தான். சோ அநியாயமா 2 உயிர் பறி போயிருக்கு. சோ கண்டிப்பா அதுக்கு வந்து நம்ம அவங்க ஃபேமிலிக்கு நம்மளோட இரங்கல் தெரிவிச்சே ஆகணும். நம்ம சேனல் சார்பாக அந்த குடும்பத்துக்கு நம்ம வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அவங்க குடும்பத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தைரியமா ரேவதிங்கிறவங்க வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு வந்து ரேவதிக்கு வந்து வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம். ஹேட்ஸ் ஆஃப் ரேவதி மேடம். அண்ட் நம்ம இப்போ ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டை பத்தி பார்ப்போம். ஸோ ஃபேஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி அதோட ஹிஸ்டரியை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபேஷியல் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன். எலிசபெத்தோட மேக்கப் சீக்ரெட்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கிளென்சிங் பண்ணிருப்பாங்க. ஸோ எதுலன்னு பாத்தீங்கன்னாக்கா எக்கோட செல் பவுடர், எக் முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அதை பவுடர் பண்ணி அது கூட மெர்க்குரி, அப்புறம் வந்து ஹனி, ரோஸ் வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளென்சிங் மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அது வந்து அவங்க ஸ்கின்னுக்கு ரொம்பவே டேஞ்சரா இருந்தா, மெர்க்குரி எல்லாம் யூஸ் பண்ணால அவங்க ஸ்கின்னுக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டு வயசான காலத்துல அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸ்கின் கேன்சர்ல வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க போய் டீட்டெயிலா பாருங்க. சோ இப்போ அந்த மாதிரி யாரும் ஃபேஷியல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய டிப்ஸ் இதுல சொல்ல போறேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ ஃபேஷியல் வந்து எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏஷியன் டைம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதை பத்தின அது வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுமா, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு தெரியாம அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால பல விளைவுகளும் ஏற்பட்டது. சோ அதனால என்ன பண்ணாங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணி ரிச் பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. சோ அதனால நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. 1990s பாத்தீங்கன்னாக்கா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்தது. அது மெயினா பாத்தீங்கன்னா எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா லண்டன்ல பெஸ்ட் ஸ்பா இன் லண்டன் அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க வந்து அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. இந்த ஃபேஷியல் வந்து ஒரு நல்ல லுக்குக்காக மட்டும் இல்ல, நல்ல யூத் க்ளோ காம்ப்ளெக்ஷன் அதுக்கு மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு போர் டைட்னிங் ஆகவும் ஆன்டி ஏஜினிங் ஆகவும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவும் தான் இந்த ஃபேஷியல் ஸ்பா பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா லண்டன்ல பாத்தீங்கன்னா தாய் ஸ்கொயர் ஸ்பா அப்படின்ட்டு அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஒரு ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும் அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் நிறைய பார்லர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேஷியல் காம்படிஷன் மாதிரி வச்சாங்க. அதுல வந்து தாய் ஸ்கொயர் ஸ்பால பாத்தீங்கன்னா கோல்டன் மகாராணி ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா 24 கேரட் கோல்டுலயே வந்து அவங்க பண்ணாங்க. சோ அதுதான் வந்து அவார்டு வின்னிங் ஃபேஷியல் ட்ரீட்மெண்டா இருந்தது. சோ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு பிராண்ட்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. எல்இடி லைட் தெரப்பி ஃபேஷியல், ஹைட்ரா ஃபேஷியல், மினி ஃபேஷியல் அப்படின்னு நிறைய கொண்டு வந்துட்டாங்க. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா எலிசபெத் ஆர்டன், ஹெலினா ரூபென்ஸ்டைன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த மாதிரி பார்லர்ஸ் ஆரம்பிச்சு இப்போ பார்லர்ஸ் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு வந்து ஃபேஷியலோட மகிமை வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க ஸ்கின் கேர் எடுத்துக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். சோ இப்போ ஃபேஷியலோட ஆரிஜின் பார்த்தாச்சு. சோ இப்போ ஃபேஷியல் எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபேஷியல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கிளென்சிங். சோ ஃபேஷியல் பண்றீங்க அப்படின்னாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேஸ்ல இருக்கிற ஜுவல்ஸ், ஏதாவது ஸ்டெட் இல்ல மூக்குத்தி எது போட்டிருந்தாலும் நீங்க வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. சோ ஏன்னா நம்ம மசாஜ் பண்ணும்போது எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, அதுக்காக தான். மெயினா ஃபேஷியல் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு ஒவ்வொரு ஃபேஷியல் சூட் ஆகும். சோ உங்களுக்கு எந்த ஃபேஷியல் சூட் ஆகுதோ அது நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. சோ நான் இன்னைக்கு வந்து பண்றது பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஃபேஷியல். நான் ஃபர்ஸ்ட் இப்ப கிளென்சர் எடுத்திருக்கேன். சோ கிளென்சர் எடுத்து இப்படி நல்லா இப்படி 2 கையும் பார்த்துட்டு சோ நம்ம கிளென்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நல்லா இந்த ஃபிங்கர்ஸால தான் வந்து மசாஜ் பண்ணும். கிளென்ஸ் பண்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி மேக்கப் பண்ணிருப்போம், இல்ல வெளியே போயிட்டு வந்திருப்போம், வேர்வையா இருந்திருக்கும். சோ அதெல்லாம் ரிமூவ் பண்றதுதான். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்க்ரப் போட போறோம். ஸ்க்ரப் போடும்போது எந்தவித கெமிக்கல்ஸும் நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடாது, அதுக்காக தான். கிளென்சர் வந்து மைல்டா பண்ணுங்க. சோ அதே மாதிரி எந்தவித ஸ்ட்ரோக்ஸ் நீங்க ஃபேஷியல் பண்ணும்போது கொடுக்கும்போது சோ ஃபேஸ் ஃபுல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி எடுத்துருங்க. சோ உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்தாக்கா அதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்க
கிளென்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். நீங்க கிளென்ஸ் பண்ணி முடிச்சோன்னா அதுல வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஒரு துணியை வந்து மேலே போட்டு அதுல நீங்க ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரப் போட்டுடலாம். ஸோ நான் வந்து ஹெர்பல் ஸ்க்ரப் தான் எடுக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி க்ரீம் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா ஒரு ஸ்கூப்ல எடுங்க. டைரக்டா கையை வச்சு எடுத்தீங்கன்னாக்கா அடிக்கடி நீங்க எடுக்கும்போது அது சீக்கிரமா வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்க்ரப்பும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கையில் எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி அவுட்டர் சர்க்குலர் மோஷன்ல கொடுங்க. ஸோ இந்த ஸ்க்ரப் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப மைன்யூட் போர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த போர்ஸ்குள்ள வந்து டஸ்ட் ஸ்வெட்டிங் எல்லாமே போய் அடிச்சிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற டர்ட்ஸை வந்து ரிமூவ் பண்றது நம்ம ஸ்க்ரப் பண்றோம். மெயினா வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு 5 மினிட்ஸ்க்குள்ளதான் பண்ணணும். அதுக்கு மேல பண்ணீங்கன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிடும். ஏன்னா ஸ்க்ரப்புங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு மேல ரொம்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ இது வந்து செல்ஃபா பண்றதுனால ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். இதே நீங்க இன்னொருத்தங்க பார்லர் போய் உங்களுக்கு இன்னொருத்தங்க பண்ணி விடும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் அதுல. ஏன்னா இதை நம்மளே செல்ஃபா பண்ணிக்கனால நம்ம கைக்கு வந்து சீக்கிரமா டயர்ட் ஆயிரும். அது மாதிரி அந்த அளவுக்கு வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் தண்ணி கூட நீங்க தொட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லாக்டவுன் பீரியட்ல குவாரண்டைன் பீரியட்ல வந்து உங்களுக்கு வெளியே போய் இப்போ பார்லர்ஸ் எல்லாம் லீவு. ஸோ நானே வந்து லாக்டவுன்ல தான் இருக்கேன். ஸோ அதனால வந்து பார்லர்ஸ் ஓப்பன் பண்ணல. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வீட்லயே பண்ணிக்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ ஸ்டீமும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் வைக்கணும். ஸோ இந்த ஸ்டீம் கொடுக்கறனால என்ன ஆகும்னா போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் கிளீன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டீம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிம்பிள் இருக்கிற ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து ஸ்டீம் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் 2 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் நீடில் இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காட்டன் கொஞ்சமா காட்டன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நோஸ் கட்ட இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். இப்போ இப்படி அமுத்தி எடுக்கும்போது ஸோ எனக்கு அவ்வளவா இல்லை. நான் ரெகுலர் கேர் எடுத்துக்கிறேன். எனக்கு அவ்வளவா இல்லை. ஸோ மெயினாக இந்த நோஸ் கிட்ட ஏன்னா நம்ம சன் ரேஸ் பார்த்தீங்கன்னா நேராக இந்த நோஸ் கிட்ட தான் வந்து விழுகிறதுனால நோஸ்ல தான் ஜாஸ்தி வந்து பிளாக் ஹெட்ஸ், அதுவும் வந்து போன்ல வந்து மெலனின் ஜாஸ்தியா இருக்கிறதுனால சீக்கிரமா இங்க வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஸ்கின்ல இந்த எங்கெல்லாம் போர்டு இருக்கும் அங்க வந்து ரேஸ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு பிளாக் ஹெட்ஸ் பிக்மெண்ட் வரதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வரும், இந்த சின் கிட்ட எல்லாம் வரும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பிக்மெண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ மெயினா இந்த இடத்துல நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மசாஜ் பண்ண போறோம். வந்து இப்படி 2 கையிலையும் எடுத்துட்டு ஈவனா எடுத்துட்டு 2 சைடும் அப்ளை பண்றோம். ஸோ மசாஜ் பண்ணும்போது இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து ஜஸ்ட் லைட்டா மசாஜ் கொடுங்க. மசாஜ் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ ஃபேஷியல்லே பாத்தீங்கன்னாக்கா மசாஜ் தான் ஒரு மெயினான ஸ்டெப்பு. மசாஜ் கொடுக்கும்போது ஃபேஸுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டபுள் சின் வரும். ஸோ இந்த மாதிரி தூக்கி பண்ணும்போது அந்த டபுள் சின் கூட வராது. அதே மாதிரி நம்ம இங்க ஃபேஷியல் பண்ணும்போது இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி மசாஜ் பண்ணும்போது இங்க வந்து கிட்னி கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த நர்வ்ஸ்ல வந்து இப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்மளோட கிட்னியோட நர்வ்ஸ்க்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷனா இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க வந்து ஸ்பிளீன் இருக்கும், இது வந்து ஸ்டொமக்கு, ஸோ இங்க வந்து ஹார்ட். ஸோ அதனால வந்து இந்த இடத்துல எல்லாம் இப்படி ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணும்போது அன்னைக்கு ஃபுல்லா நல்லாவே நமக்கு நைட்டு தூக்கம் வரும். ஸோ ஏன்னாக்கா
நம்ம எல்லா பாடி பார்ட்ஸுக்குமே ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கனால. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்படி தூக்கி தூக்கி பண்ணும்போது சீக்கிரமா வந்து wrinkles ஃபார்ம் ஆகாது, சுருக்கம் வராது. ஸோ இந்த அண்டர் ஐஸ் கட்டிலாம் பண்ணும்போது பிக்மெண்ட் வராது. அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் இது வந்து டெம்பிள் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹெட்ஏக் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி இங்க பண்ணும்போது இந்த க்ரோபிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து சிரிக்கும் போது, வயசாகும் போது இந்த இடத்துல சிரிக்கும் போது சுருக்கம் விழுகும். ஸோ அந்த சுருக்கம் எல்லாம் வராது. அதே மாதிரி இது வந்து லாஃபிங் ஏரியா, இந்த இடத்துலயும் நம்ம பண்ணும்போது நம்ம இந்த ஸ்ட்ரோக் கொடுத்து இந்த மசாஜ் பண்ணும்போது இங்கேயும் வந்து சீக்கிரமா சுருக்கம் விழுகாது. ஸோ ரொம்ப மசாஜ் கொடுத்து ரொம்ப ஹீட் பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும்னா பிம்பிள் வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம ஐஸ் கியூப்ஸை வந்து தொட்டுட்டு இல்லைனாக்கா ஐஸ் வாட்டர் தொட்டு தொட்டு நம்ம மசாஜ் கொடுக்கலாம். ஸோ இது வந்து நான் சிம்பிளான ஸ்ட்ரோக்ஸ் தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா செல்ஃபா பண்ணிக்கிறதுனால எனக்கு இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாடல் கிடைச்சாங்கனாக்கா அவங்கள வச்சு நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஷியல் பண்றது எப்படின்னு கேட்டனால நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இப்போ போடுறேன். அதுக்கப்புறமா ஜஸ்ட் இப்படி ஃபிங்கரிங்ஸ், ஜஸ்ட் நம்ம ஃபேஷியல் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இப்படி பண்றோம். ஸோ கண்டிப்பா நம்மளே பண்ணிக்கும் போது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்காது. ஸோ நம்ம போய் பார்லர்ல போய் பண்ணும்போது அவங்க இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க, நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸா இருக்கலாம். அதே மாதிரி அங்க ஒரு மைல்டான ஒரு மியூசிக்ல கேட்டுட்டே நம்ம வந்து ரிலாக்ஸா இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டா தெரியும். அதே மாதிரி இந்த நோஸ் கட்டே இப்படி கொடுங்க. அப்புறம் ஐஸை சுத்தி ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், ஃபேஷியலோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நான் இப்போ சொல்லித்தரேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த கீழையும் பேக் ஆஃப் தி இயர் தான், இங்க 9, இங்க பேக் ஆஃப் தி இயர் 10. ஸோ இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்பவே வந்து பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சனாலதான் என்னமோ தெரியல நம்மள பொட்டு வைக்க சொல்றாங்க, மூக்குத்தி குத்த சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பொட்டு வைக்கிறது, விபூதி வைக்கிறது, இந்த கம்மல் போடுறது எல்லாமே வந்து நம்ம அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்து இப்படி அழுத்தி கொடுக்கறனாலதான் வந்து இதெல்லாம் யூட்ரஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் மூக்குத்தி போடும்போது இங்க ஒரு ப்ரெஷர் பாயிண்ட், இங்க ஒரு அழுத்த அழுத்துவோம். அது பொட்டு வைக்கும்போது இங்க ஒரு அழுத்த அழுத்துவோம். இங்க குங்குமம் வைக்கும்போது இங்க ஒரு அழுத்த அழுத்துவோம். இங்க வந்து யூட்ரஸ் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல அழுத்தும் போது இங்க ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது பிரெயின் ஆக்டிவிட்டி ஆகும். ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஒரு 3 to 5 டைம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கிளீன் பண்ணி எடுத்துடலாம். மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது நல்லா பினிட்ரேட் ஆயிருந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படியே கூட நீங்க பேக் அப்ளை பண்ணலாம், இல்ல கிளீன் பண்ணிட்டு பண்ணலாம். பேக் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி பிளாட் பிரஷ் எடுத்துக்கோங்க. பேக் ஏன் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டு போஸ்ல ஓபன் பண்ணி விட்டுருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்றதுக்காக இந்த பேக் போடுறோம். ஸோ இப்போ நம்ம பேக் போட்டு முடிச்சாச்சு. ஸோ ஐஸுக்கு போடக்கூடாது. ஐஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்டுங்கனால நம்ம இந்த பேக் எதுவுமே நம்ம இந்த கிரீம்ஸ் கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதில் பண்றோம்னாக்கா உங்ககிட்ட குக்கும்பர் இருந்துச்சுனாக்கா அதை ஸ்லைஸ் பண்ணி 2 கண்ணிலையும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா காட்டன்ல ரோஸ் வாட்டர் டிப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து காட்டன்ல வந்து ரோஸ் வாட்டர் டிப் பண்ணி வைக்கிறேன். இந்த பேக் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து லைட்டா கொஞ்சமா தண்ணி தொட்டுட்டு இதுக்கு மேலே லைட்டா மசாஜ் கொடுக்குறோம். ஸோ இந்த மசாஜ் கொடுக்கும்போது அந்த பேக்ல இருக்கிற க்ரீமும் சேர்த்து நல்லா பெனிட்ரேட் ஆகும். ஸோ பெனிட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த அளவுக்கு லைட்டா மசாஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிருங்க.
ஸோ பாருங்க ஃபேஸுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு க்ளோவும் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபேஸ் சீரம் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா மாய்ஸ்சரைசர் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃபேஸ் சீரம் தான் அப்ளை பண்றேன். ஸோ ஜஸ்ட் கொஞ்சமா எடுத்துட்டு இது என்ன ஆகும்னா நம்ம ஃபேஷியல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகும் ஃபேஸ். ஸோ அது ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம இந்த சீரம் ஃபேஸ் சீரம் இல்லைன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி ஃபேஷியல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உடனே வந்து சன்லைட்ல போக கூடாது. இல்ல வேற வழியில நான் போய் தான் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்க சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுட்டு நீங்க போய்க்கலாம். அப்படியே போகும்போது சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டாலுமே நீங்க கொஞ்சம் ஃபேஸை கவர் பண்ணிட்டு போகலாம். அது மட்டும் இல்ல நீங்க ஃபேஷியல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6 hours வந்து எந்தவித ஸ்கின்னுக்கு வந்து எந்தவித சோப்பு இல்ல எந்தவித கெமிக்கல்ஸும் நீங்க ஆட் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நான் சீரம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஃபேஸ் பாருங்க ரொம்ப எனக்கு ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. ஸோ ஃபேஸ் தொட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ அவ்வளவுதாங்க, ஃபேஷியல் முடிஞ்சது. நான் சொன்ன டிப்ஸும் வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.